கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாயின் சாராளின் கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாகிக் கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆறுதலா இருக்கணும். நம்ம இங்க ரெபெக்காளை குறிச்சு பார்க்கிறோம். ரெபெக்காள் ஒரு மணவாட்டியோட ஒரு அடையாளம். அவங்க தான் ஒரு மணவாட்டி சபையோட ஒரு அடையாளமா இருக்காங்க. அவங்க ஈசாக்குக்கு அவங்க ஒரு ஆறுதலா இருந்தாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்மள துன்பப்படுத்தலாம், நம்மள வேதனைப்படுத்தலாம். ஆனா நம்ம மத்தவங்களுக்கு ஒரு ஆறுதலா தான் இருக்கணும். 2வது காரியம் "உன்மேல் இல்லை மகனே, என்மேல் அந்த சாபம் வரட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு கிட்ட சொல்றாங்க. நம்ம ஏசப்பா எப்படி நமக்காக சாபமாய் ஆனாரோ, அப்படியே தான் இங்க ரெபெக்காலும் சொல்றாங்க. "உன்மேல அந்த சாபம் வர வேணாம், என் மேல அந்த சாபம் வரட்டும். உங்க தகப்பன் உன்னை சபித்தாள்" அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம நினைப்போம், ஏசாவை ஏமாத்தி யாக்கோபு இருந்தாரு. இந்த அம்மா யாக்கோபு சைடு நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தரோட திட்டத்தை செஞ்சாங்க. அதுதான் உண்மை. அதனால சாபம் நம்ம மத்தவங்களுக்காக சாபமா ஆகணும். நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம வீட்டுக்காக, நம்மளோட உறவுகளுக்காக நம்ம சாபமாய் ஆக வேண்டியது அவசியமா இருக்கு. 3வது காரியம் என்னன்னா, ஈசாக்கு ரெபெக்காலும் ஈசாக்கும் விளையாடி கொண்டிருந்தாங்கன்னு இருக்கும். அது அவங்க முதிர் வயதிலயும் விளையாடி கொண்டிருந்தாங்க இருக்கும். அப்போ நம்ம பார்க்க போகும்போது ஆபிரகாமுக்கு மனைவியும் மறுமனையாட்டியும் இருக்காங்க. ஆகார் மறுமனையாட்டியா இருக்காங்க. அதே மாதிரி யாக்கோபுக்கும் பாருங்க, லேயாள் அப்புறம் ராகேல் மறுமனையாட்டிகளா இருந்தாங்க. ஆனா ஈசாக்குக்கு ரெபெக்காள் மட்டும்தான் ஒரே மனைவியா இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க கணவர்கிட்ட ஒரு உண்மையான அன்பை செலுத்தினனால தான் தகப்பனும் அப்படி இருந்தாரு, மகனும் அப்படி இருந்தாங்க. ஆனா ஈசாக்குக்கு ரெபெக்காள் மட்டும்தான் இருந்தாங்க. இன்னைக்கும் நம்ம புத்தி உள்ள ஸ்திரீகளா, நம்ம குடும்பத்துக்கு ஆறுதல் தருகிறவர்களாயும், நம்ம சாபத்தை எடுத்துக்கொள்கிறவர்களாயும் இருந்தா அவர்களுக்காய் நம்ம சாபமாய் ஆனோம் என்றால், நம்ம ஒரு மணவாட்டி சபைக்கான ஒரு ஆதாரமாய் நம்ம மாறுவோம். நம்ம ஒரு புத்தி உள்ள ஒரு பெண்மணியாய் நம்ம வாழுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.